வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சமையல் தாங்க. தேங்காய் சாதங்க. நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு தேங்காய் சாதம் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. சில பேர் திருவி கூட எடுத்துக்குவாங்க. ஆனால் நான் மிக்சியில் தான் போட்டு அரைச்சி எடுத்துப்பேங்க. வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தேங்காய் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அது மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எண்ணெய் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். அது வரையும் நம்ம வதக்கிக்கணுங்க. வதக்கிக்கிட்டு தேங்காய் சாதம் நம்ம வயிற்றுக்கிற புண்ணெல்லாம் ஆற்றுங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ மிக்ஸியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் விழுதை நம்ம வானலில் போட்டு அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அதை அப்படியே போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு தேங்காய் அந்த திட்டமாக உப்பு போட்டுக்கணுங்க. கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கணும். ஏன்னா சாதம் போட்டு கிண்ட தானே போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கணும். சாதம் போட்டு கிண்டினப்பாடு உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நம்ம சாதத்தை கிண்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு தொட்டுக்க நான் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு தொக்கு செஞ்சுருக்கேங்க. தொட்டுக்க உங்களுக்கு என்ன தொட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் அது மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க